இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம், முட்டை பொரியல், வடகம். அரிசி பருப்பு சாதம் நான் பெரிய வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சாதம். இது 1 சமையல்னா ரைஸ் தான். பேச்சுலர்ஸ்லாம் சூப்பராக பண்ணலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மேலாக்கில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூக்கிக்கலாம். சூப்பரான நம்ம வீட்டில் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் எதுவும் போடலை, கொஞ்சம் சின்ன ஜீரகம் போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. சிம்பிளான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போடுங்க, சூப்பராக வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் அரிசி பருப்பு சாதம், இந்த பக்கம் வடகம், அரிசி பருப்பு சாதம். சூப்பரான நெய் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் பாத்திரத்தில் செஞ்சு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். வெண்பொங்கல் நெய் தலை இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு சட்னி தாளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாம்பார், டிஃபன் சாம்பார், காய்கறிலாம் போடாத சாம்பார். சூப்பரான இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு வடை வச்சு ஒரு கேசரி வச்சா மினி டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தோசை, ஒரு இட்லி. சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வீட்டில். இப்போ நமக்கு சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான சேமியா கிச்சடி. இப்போ நமக்கு நல்லாவே கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதித்தோடனே கேரட்டு, பீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த சேமியா பார்த்திங்கன்னா வறுத்த சேமியா தான். இதுதான் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் இதானோன்னா போட்டு கிண்டிக்கிடலாம். சூப்பராக இருக்கும் சேமியா கிச்சடி. இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான சேமியா கிச்சடி.